சாவித்திரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பயின்று கொண்டிருப்பது சாவித்திரி காவியத்தின் புத்தகம் 2 உலகங்களில் பயணிப்போம். அதன் முதல் காண்டமாகிய உலக ஏணிப்படி. இதில் 205 வரிகள் வரை நாம் பார்த்திருக்கிறோம். சென்ற வகுப்பில் நம்ம பார்த்து முடித்திருந்தது மனிதன் எங்கனம் வெளிவந்தான் என்பதை அங்கே பகவான் சுட்டி காட்டியிருந்தார். அதற்கு முன்பாக யார் இப்படி இங்கே வந்தது? இறைவன் இங்கே வெளிப்பட்டு வருகின்றான். அவன் தன்னை பெருங்களப்பலியாக கொடுத்து கொண்டு வருகின்றான். உலக அன்னையும் இங்கே தலைகீழ் பாய்ச்சலாக வந்து படைப்பினை உருவாக்க தொடங்குகின்றாள். அதன் பிறகு வந்த போதிலும் அவளால் திருப்தியாததுனால அவளுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல்கள் வெளிப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றாக இந்த மனிதன் தோன்றியதை பகவான் கூறியிருக்கின்றார். மெல்லியதும் நீர்த்ததுமான காலம் என்ற நீண்ட பின்புணத்தில் தனித்து துலங்குகின்ற ஆன்ம வடிவமாக அவர் காட்டுகின்றார். காலம் காலமாக இந்த மனித இனமானது வந்து கொண்டே இருக்கின்றது என்ற உண்மையும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதே போல அவனை எப்படி சித்தரிக்கின்றார் பகவான்? அமரத்துவத்தின் ஓர் ஒளி வீசும் செறிவான சுருக்கம். எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கின்றான், ஒளி வீசுகின்றான். ஆனால் அந்த ஒளியானது அவனுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதனால்தான் அங்கே அவன் மெல்லியதும் நீர்த்ததுமாக இருக்கின்றான். அதே போல அவனே அனந்தங்களை வெளிக்காட்டும் ஒரு சிறு புள்ளியாக இங்கே இருக்கின்றான். அவனுக்குள்ளே அனைத்தும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் முந்தின வகுப்புகளில் எல்லாம் பார்த்திருந்தோம். எப்படி அண்டத்தில் உள்ளது இங்கே பிண்டத்திலும் இருக்கின்றது. அங்கே வெளிப்பட்டு வருகின்ற உயர் உலகங்கள் படிப்படியாக அமைந்திருப்பு இங்கே மனிதனுக்குள்ளும் சூக்ஷ்ம சக்கரங்களாக அமைக்கப்பட்டு அவன் ஏறுவதற்கு அவை உதவி செய்கின்றன என்றெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வரிகளில் பகவான் அடுத்த உண்மை, அதாவது மனிதன் தோன்றுவதற்கு முன்பே இந்த உலகம் தோன்றி இருக்கும் இல்லையா, அந்த உண்மையை, அந்த கருத்தை இங்கே வெளிக்கொண்டு வர பகவான் காட்டும் கருத்தை நாம் பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கின்றது. A mystery's process is the universe. ஒரு மர்மத்தின் செயற்பாங்கே இந்த பிரபஞ்சம். இந்த வரி ஒரு எபிகிராம், இதை போன்ற வரி. இந்த உலகத்தினுடைய தோற்றமானது ஒரு புரிபடாத மர்மமாக இருக்கின்றது என்று பகவான் பல இடங்களில் சாவித்திரியில் காட்டியிருப்பார். 2 விதமாக கொள்ளலாம். உலகம் எவ்வாறு தோன்றியது என்ற மர்மமும் புரிபடாமல் இருக்கின்றது. உலகம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிலையும் மர்மமாக புரிபடாமல் இருக்கின்றது. இந்த 2 கருத்துக்களையும் உள்ளடக்கியவாறு பல இடங்களில் பகவான் இதே கருத்தை சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மர்மம், மிஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் ஆர் மிஸ்ட்ரீஸ் தி யூனிவர்ஸ் அப்படின்றத பகவான் காட்டியிருப்பார். இப்போ இதை ஏன் பகவான் புரிபடா மர்மம்னு கூறணும் இல்லையா? எனக்கு புரியலை அப்படின்னு எடுத்துன்னு போகலாம். ஆனால் புரிபடாமல் இருக்கின்ற ஒரு மர்மமாக இங்கே காட்டுகின்றார் என்றால் அதற்கு மிக அழகான விளக்கம் இருக்கின்றது. அது இந்த நான் கூற போகின்ற விளக்கம் எம்பி பண்டிட்னுடைய விளக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அதை அப்படியே கொடுக்க விரும்பவில்லை. நான் படிப்பதற்கு விட சொல்லுவது எளிதாக இருக்கும் என்பதனால் சொல்கிறேன். இந்த படைப்பானது ஏதோ ஒரு மனித சக்தியினால் இங்கே கொண்டு வரப்பட்டது இல்லை. அது முதல் கருத்தாக அவர் சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த உலகமானது ஒரு நியதிக்கு உட்பட்டு இல்லை. இப்படித்தான் வரணும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியும் அதற்கு இல்லை. அதே மாதிரியாக ஒரே மாதிரியாக புரோட்டோடைப்பாகவும் அவை படைக்கப்படவில்லை. பின்னால் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அடி ஒன்றாக இருக்கின்றதா இதை பார்க்கலாம். இங்கு வெளிப்படுபவை யாவுமே எப்படி இருக்கின்றன? மாறுபட்ட தோற்றங்களை கொண்டிருக்கின்றன, மாறுபட்ட குணாதிசயங்கள், மாறுபட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கின்றன, செயற்பாடுகளை கொண்டிருக்கின்றன, அதே போல் மாற்றங்களையும் கொண்டு இருக்கின்றன. மேலும் இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு இடத்துல கூட இந்த ஒரு பாஸ் என்பதே கிடையாது. இதை எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தோம்னால் மனித மனத்தினால் இதெல்லாம் நிச்சயமாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு இனம் தோன்றி அழிந்து விடுகின்றது. ஏன் அந்த இனம் அழிந்தது நமக்கு தெரியாது. ஏன் ஒரு புதிய இனம் வந்தது அதுவும் தெரியாது. அது எந்த இடத்துல அந்த மியூட்டேஷன் நடந்தது தெரியாது. அதனால தான் இந்த இடத்துல அந்த புரிபடா மர்மம் அப்படின்றது. இது எப்படி இருக்கின்றது? ஒரு ஜீவநதி ஓடிக்கொண்டே இருப்பது போல இருக்கின்றது. இந்த கருத்து எனக்கு வந்தது. ஜீவநதியானது அதில் ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது, புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றன, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. படைப்பானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது.
அதே போல் இந்த பொருட்களுக்கு இடையே பொருட்கள் மாத்திரமல்ல, ஜடம் மாத்திரம் அங்கே இல்லை, அவற்றினூடே மற்ற பொருட்களும் அங்கே இழைகளாக பின்னப்பட்டிருக்கின்றன. அந்த இழைகள்லாம் என்ன, நம்ம நினைக்கலாம் பிராணன், மனம், அதையும் விட சூக்ஷ்மமாக இருக்கின்றவையும் இங்கே பின்னப்பட்டு இருக்கின்றன ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும். நேற்று நாம் இந்த லைஃப் டிவைன் வகுப்பில் பார்த்தோம், ஈவன் மெட்டல் அதுக்குள்ளே கூட அந்த உயிராற்றல் இருக்கின்றது என்று நேற்று பார்த்திருந்தோம். அதே கருத்து இங்கே வெளிப்படுகின்றது. எல்லாவற்றிலும் அது வெளிப்பட்டு கொண்டே வருகின்றது, எல்லாமும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றது. அதனால் இங்கே எப்படி இருக்கின்றது உலக அமைப்பு? பல்திறப்பட்டது, கூட்டு ஒருமையாக ஒரு முழுமையாக இருக்கின்றது. அதில் பின்னமே இல்லை, முழுமையாக இருக்கின்றது. அதே போல் இந்த அவை இயங்குகின்ற காரணங்கள் எப்படி இருக்கின்றன? அடிப்படையில் மாறாத நியதியை கொண்டிருக்கின்றது. மாறாத நியதி என்றது என்ன? தோன்றுவது, வளர்வது, மாற்றமடைவது, சிதைவடைவது. இது எல்லாவற்றிற்கும் ஒன்று போல தான் இருக்கின்றது. முதல்ல பார்த்தது அது பல மாதிரியாக இருக்கின்றன, குணாதிசயம், விதி, செயற்பாடு, மாற்றம் இதெல்லாம் இருக்கு. ஆனால் அடிப்படையில் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த காரணங்களினால், தோற்றத்தினால், வளர்ச்சியினால், மறுபடி மாறுவதால், சிதைவடைவதால். இதில் என்ன தெரிகின்றது? எவ்வளவுதான் வேற்றுமை இருந்த பொழுதிலும் ஓர் ஒற்றுமை அங்கே காணப்படுகின்றது. இதைத்தான் பகவான் இங்கே புரிபடா மர்மம் என்று கூறுகின்றார். ஆனால் இந்த புரிபடா மர்மம் என்ன செய்கின்றதாம்? தன்னைத்தானே மெதுவாக அவிழ்த்து கொண்டு வெளிவருகின்றது, விடுவித்து கொண்டு வருகின்றது. அது கட்டுண்டவற்றிலிருந்து எல்லாம் அது தன்னை விடுவித்து கொண்டு வருகின்றது. இது அதனால்தான் இங்கேயே அதிமனிதனும் தோன்ற இருக்கின்றான், அதிமனம் இங்கே வரப்போகின்றது. இவ்வளவற்றையும் அந்த உலகானது தன்னுள்ளே கொண்டு இருக்கின்றது. அது அந்த மர்மமாக செயல்படுகின்றது இந்த பிரபஞ்சம். அந்த மர்மமானது நமக்கு புரிபடாமல் இருக்கின்றது. இந்த ஒரு வரிக்குள்ளே இவ்வளவு கருத்துக்களை பகவான் காட்டியிருப்பதால் தான் இது விதை போன்ற வரி. At first was laid a strange anomalous base, a void, a cipher of some secret whole, where zero held infinity in its sum, and all and nothing were a single term, an eternal negative, a matrix naught. Into its forms the child is ever born, who lives forever in the vase of God. ஆரம்பத்தில் போடப்பட்டது ஓர் ஒழுங்குமீறிய வினோத அடித்தளமே, ஒரு பாழ், ஏதோ ஒரு இரகசிய முழுமையின் ஒரு சூன்யம், மறை குறியீடு. எங்கே சூன்யம் தனது கூட்டுத்தொகையில் அளப்பற்றதை தாங்கியுள்ளதோ, எங்கே அனைத்தும் ஒன்றுமற்றதும் இரண்டுமே ஒரே எண்ணுரு கூறாய் உள்ளதோ, நித்தியமான ஓர் இன்மை கூறு ஏதுமின்மையின் கருப்பை, அதன் தோற்றங்களுக்குள் இந்த குழந்தை என்றும் மீண்டும் மீண்டும் பிறக்கும், அதுவே பரமனின் பரந்த வெளிதனில் என்றென்றைக்குமாய் வாழும். இந்த வரிகளை அப்படியே பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் அர்த்தம் கொள்வது கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினாலேயே அந்த வரிகளை சற்றே மாற்றி அமைத்து கொடுத்திருக்கின்றேன். நித்தியமான ஓர் இன்மை கூறு ஏதுமின்மையின் கருப்பை, ஒரு பாழ், ஏதோ ஓர் இரகசிய முழுமையின் ஒரு சூன்யம், மறை குறியீடு. ஆரம்பத்தில் போடப்பட்டது ஓர் ஒழுங்கு மீறிய வினோத அடித்தளமே. எங்கே சூன்யம் தனது கூட்டுத்தொகையில் அளப்பற்றதை தாங்கியுள்ளதோ, எங்கே அனைத்தும் ஒன்றுமற்றதும் இரண்டுமே ஒரே எண்ணுரு கூறாய் உள்ளதோ, அதன் தோற்றங்களுக்குள் இந்த குழந்தை என்றும் மீண்டும் மீண்டும் பிறக்கும், அதுவே பரமனின் பரந்த வெளிதனில் என்றென்றைக்குமாய் வாழும். இப்படி படிக்கும் பொழுது நமக்கு அர்த்தமாகின்றது. இந்த முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரி நித்தியமான ஓர் இன்மை கூறு ஏதுமின்மையின் கருப்பை, இரண்டு பகவான் இங்கே காட்டியிருக்கின்றார். முதலில் நித்தியமான ஓர் இன்மை கூறை எடுத்துக்கொள்வோம். இது என்ன? நித்தியமான ஓர் இன்மை கூறு, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே எதையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு இன்மைத்தன்மை, ஒன்றுமற்ற தன்மை அங்கே இருக்கின்றது.
அதற்கு முன்னாலே உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே ஆதியில் எப்படி இருக்கின்றது? வாழ்வு, பிராணன், மனம், உணர்வு நிலை இது எதுவுமே கிடையாது. அது அங்கே ஒரு இன்மையற்ற தன்மையாக இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது? அண்ட் இட்டர்னல் நெகட்டிவ். அதை பின்னால் சொல்லியிருக்காரு இல்லையா? அண்ட் இட்டர்னல் நெகட்டிவ்னு சொல்லிட்டு 211வது வரியிலையும் அதை காண்பித்திருக்கின்றார் பகவான். ஆக இப்படியாக இன்மைத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அப்போ அடுத்த வார்த்தை அந்த சொற்றொடர் ஏதுமின்மையின் கருப்பை. இந்த இன்மை கூறு முதல்ல சொல்லியிருக்கார் பகவான், நித்தியமான இன்மை கூறு. அதே இன்மை கூறில் எது காணப்படுகின்றதாம்? ஏதுமின்மையின் கருப்பை. கருப்பைன்னா நமக்கு தெரியும், ஏதோ ஒன்றை உள்ளே கொண்டிருப்பது, அதாவது உயிரை உள்ளே கொண்டிருப்பது, ஏதோ ஒரு தோன்றுவதற்கான இடம், அது ஏதோ ஒன்று ஆரம்பமாக போகின்றது அல்லது உயிர் கொள்ள ஆரம்பிக்க போகின்றது, அப்படிப்பட்ட ஒரு இடம். இது ஆக்சிமோரான். இந்த பேசேஜுக்குள்ளேயே 208 211 இந்த 2 வரிகளும் ஆக்சிமோரான், அதாவது சொல் முரணணி. அதற்கு அந்த சொற்கள் அமைந்திருக்கும் விதமானது எதிர்மறையான அர்த்தங்களை கொண்டு விளங்குகின்றன. ஆனால் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றன என்ற அர்த்தம். இப்போ அடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது a void, a cipher of some secret whole. அதற்கு முன்னால் ஆரம்பத்தில் போடப்பட்டது ஒரு ஒழுங்கு மீறிய வினோத அடித்தளமே. இந்த முதல் 2 வரிகளுக்கு அப்புறம் ஒரு பால் ஏதோ ஒரு ரகசிய முழுமையின் சூன்ய மறைக்கூடுன்றதை நம்ம பின்னால் எடுத்துன்னு போகணும். அதுக்கு பதிலாக இப்போ ஆரம்பத்தில் போடப்பட்டது ஒரு ஒழுங்கு மீறிய வினோத அடித்தளமே. இந்த இரண்டையும் கொண்டு, அதாவது இன்மை கூறும் அங்கே இருக்கின்றது, ஏதுமின்மையின் கருப்பையும் அங்கே இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு இங்கே ஒரு அடித்தளம் போடப்பட்டு விட்டது. அது வினோதமாக இருக்கின்றது. எப்படி ஒன்றும் இல்லாமலும் இருக்க முடியும், ஒரு உயிர் தோன்றவும் முடியும்? ஆக வினோதமாக இருக்கின்றது. அதே இடமே ஒரு பாழாகவும் அமைந்திருக்கின்றது. ஏதோ ஒரு ரகசிய முழுமையின் ஒரு சூன்யம் மறை குறியீடாக இருக்கின்றது. இங்கே 2 அர்த்தம். சைஃபர்ன்றதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒன்றுமற்ற சூன்யம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று குறியீடுகளை கொண்டு அமைந்த ஒரு மொழி, அதையும் சைஃபர்னு சொல்லுவார்கள். இராணுவத்தில் நமக்கு தெரியும், சைஃபர் செக்ஷனே ஒரு செக்ஷன் இருக்கும். அவர்களுடைய வேலை என்னவென்றால் செய்திகளை குறியீடுகளாக அமைத்து கொடுப்பது, குறியீடுகளாக வரும் செய்திகளை வாங்கி இங்கே மறுபடி செய்திகளாக கொடுப்பது. அதே போல் பகைவர்களிடம் இருந்து கைப்பற்றும் செய்திகளை அவர்கள் டீகோடிங் பண்ணி என்ன செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது, அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வது. இந்த அமைப்பு ஒரு குறியீடுகளால் அமைந்திருக்கிறதுனால இந்த இடத்துல அது குறியீடு என்று பகவான் காட்டியிருக்கின்றார். அது எப்படி? ரகசிய முழுமையின் ஒரு சூன்யம், அந்த ரகசியமாக முழுமையாக இருக்கின்றது. ஹோல்னு எங்கே கொடுத்துருக்கார் பாருங்க, கேபிட்டல் டபிள்யூவில் கொடுத்துருக்கார். அதனால் இது மொத்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமை. ஆனால் அந்த முழுமையில் எப்படி இருக்கின்றன? எல்லாமே குறியீடுகளாக இருக்கின்றன. ஒரு பாழாகவும் இருக்கின்றது, அதே சமயத்தில் குறியீடுகளை கொண்ட ஒரு முழுமையாகவும் இருக்கின்றது. இந்த வரியும் ஒரு ஆக்சிமோரான். ஒன்றுமில்லாததில் எப்படி குறியீடுகள் இருக்க முடியும்? கேள்வி வரும். ஆனால் அதுதான் உண்மை. ஒன்றுமற்றது, ஆனாலும் எல்லாவற்றையும் கொண்டிருக்கின்றது. ஹோல், அந்த முழுமையை தன்னுள்ளே குறியீடுகளாக கொண்டிருக்கின்றது. எங்கே சூன்யம் தனது கூட்டுத்தொகையில் அளப்பற்றதை தாங்கியுள்ளதோ, எங்கே அனைத்தும் ஒன்றுமற்றதும் இரண்டுமே ஒரே எண்ணுரு கூறாய் உள்ளதோ. இந்த எண்ணுரு கூறுன்றது டேர்ம், இங்கே பகவான் கொடுத்திருக்கின்றது டேர்ம், சிங்கிள் டேர்ம். அண்ட் ஆல் அண்ட் நத்திங் வர் எ சிங்கிள் டேர்ம். பாருங்க, மறுபடியும் அந்த இது வருகின்றது, அனைத்தும் ஒன்றுமற்றதும். எப்படி அனைத்தும் எப்படி இருக்க முடியும்? ஒன்றுமற்றதும் எப்படி இருக்க முடியும்? ஆனால் இங்கே அப்படித்தான் இருக்கின்றது. இரண்டும் எப்படி இருக்கின்றதா? ஒரே சிங்கிள் டேர்மில் இருக்கு. ஒரு எண்ணுரு, அது நமக்கு தெரியும். இப்போ முன்னால் பார்த்துருந்தோம், அந்த இன்டெஜர்ன்றதை பார்க்கும்பொழுது சூன்யம், அந்த சூன்யத்திலிருந்து தான் எல்லாமே தொடங்குகின்றன என்று. அதே கருத்து தான் இங்கே வருகின்றது. இரண்டுமே இங்கே அனைத்தும் ஒன்றுமற்றதும் இரண்டுமே ஒரே எண்ணுருவாக அங்கே ஒரு கூறாய் இருக்கின்றது.
அது ஒன்றுமற்றதாகவும் இருக்கின்றது, அதே சமயத்தில் அனைத்தையும் கொண்டதாகவும் இருக்கின்றது. அந்த சூன்யமானது தன்னுடைய கூட்டுத்தொகையில் அளப்பற்றதை தாங்கியுள்ளது. அதற்குள்ளே அனைத்தும் பொதியப்பட்டிருக்கின்றன. அது இல்லாதது எதுவுமே இல்லை. அதனால்தான் அனைத்தையும், அண்ட் ஆல், கேபிட்டல் ஏ. இந்த கேபிட்டல் போட்ட இடத்துலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து அந்த வரிகளை நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். பகவான் ஏதோ ஒரு இறைத்தன்மை கொண்டதை அல்லது முழு முதலை அங்கே சுட்டி காட்டுகின்றார். நைட்டில் என் கேபிட்டலாக கொடுத்துருந்தார்னு சொன்னால் அது அந்த இருளானது, அந்த இரவானது இறைவனுடைய இருள். அதிலிருந்து அங்கே ஒரு விடியல் தொடங்க போகின்றது. அந்த விடியலை உட்கொண்ட நைட், இரவு அது அப்படின்னு தான் அர்த்தமே வழி. நமது சாதாரண இருள் அல்ல, இருட்டு அல்ல, இரவு அல்ல அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். ஒரு ஒரு இடத்துலையும் கேபிட்டல் வரும்பொழுது அந்த மாதிரியாக நாம் உள் அர்த்தத்தை போய் பார்க்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கின்றார்? எங்கே சூன்யம் தனது கூட்டுத்தொகையில் அளப்பற்றதை தாங்கியுள்ளதோ, அகெயின் வருகின்றது, எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கின்றது. அங்க எது பிறக்கின்றதாம்? அதன் தோற்றங்களுக்குள் இந்த குழந்தை என்றும் மீண்டும் மீண்டும் பிறக்கும். எந்த குழந்தை? இங்கே சுட்டப்படுவது ஹிரண்ய கர்ப்பன், பொன்மய கரு. இந்த வெளிவருகின்ற அனைத்தினுள்ளும் உரைகின்ற எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மூல கரு அவன், பொன்மயமானவன். இந்த பொன்மயம் என்றாலே நமக்கு தெரியும், அங்கே அதிமனத்தின் வெளிப்பாடு அல்லது செயல்பாடு இருக்கின்றது என்று. இதே கருத்துக்களைத்தான் நாம் லைஃப் டிவைனிலும் பார்த்து கொண்டே வருகின்றோம். லைஃப் டிவைனும் சாவித்திரியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றினுடைய ஒன்று எக்ஸ்டென்ஷனாகத்தான் இருக்கின்றது. ஆகவே சாவித்திரியை படிக்கும் பொழுது லைஃப் டிவைனை புரிந்து கொள்ள முடியும், லைஃப் டிவைனை படித்து கொள்ளும் பொழுது சாவித்திரியை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு நன்றி சொல்லணும், அந்த ஒரு 2 பாக்கியத்தையுமே நமக்கு அளித்திருக்கிறார்கள். இப்போ இந்த பொன்மயம் என்றாலே அங்கே அதிமனத்தின் வெளிப்பாடு இருக்கின்றது அல்லது செயல்பாடு இருக்கின்றது. அப்போது இங்கே என்ன தெரிகின்றது நமக்கு? ஏதுமின்மையின் கருப்பையின் என்றும் தோன்றுபவை. அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் அனைத்தையும் கொண்டுள்ளதுன்னு பகவான் சொல்லிவிட்டு, ஒன்றுமற்றதிலிருந்து தோன்றுகின்ற ஒன்று, தோன்றுபவை எல்லாமுமே இப்பொழுது உணர்வு நிலை கொண்டவையாய் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இப்போ பார்க்கணும், நித்தியமான ஓர் இன்மை கூறு எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கின்றது. முதல்ல உலகம் தோன்றும் பொழுது அது. இப்பொழுது இந்த பொன்மய கருவானது அந்த அனைத்தினுள்ளும் கருப்பையிலிருந்து வரும் பொழுது உணர்வு நிலை கொண்டவையாக தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதோடு அவை என்றென்றைக்குமாய் எங்கே வாழ்கின்றனவா? பரமனின் பரந்த வெளிதனில், அவனுடைய வாஸ்ட், இன் தி வாஸ்ட் ஆஃப் காட், இறைவனுடைய பரந்த வெளியில் அவை என்றென்றைக்குமாய் வாழும். அதாவது வாழ்வானது தொடர்ந்து கொண்டே செல்லும். எந்த இடத்திலும் அது தடைப்படுவதோ நின்று போவதோ இல்லை. அதாவது இதில் பார்க்கும் பொழுது முதல்ல போடப்படுவது ஒரு வினோதமான அடித்தளம். அதிலிருந்து என்ன எழுகின்றதாம்? அதிமன வெளிப்பாடாகிய எண்ணங்களும் கருத்துக்களும் கொண்ட குழந்தை ஹிரண்ய கர்ப்பன் அங்கே உருவாகி வருகின்றான். அவன்தான் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் காரணமானவன். இதே கருத்தை பகவான் புத்தகம் 11 ஒரே காண்டம் தான் அதில் இருக்குது. சோல்ஸ் சாய்ஸ், த சோல்ஸ் சாய்ஸ் அண்ட் த சுப்ரீம் கன்சமேஷன், அதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். இன் ஹிம் ஷேடோஸ் ஹிஸ் ஃபார்ம் த கோல்டன் சைல்ட் whom in the sun-capped vast cradles his birth, Hiranyagarbha, author of thoughts and dreams, who sees the invisible and hears the sounds that never visited a mortal ear, discoverer of unthought realities, truer to truth than all we have ever known. He is the leader on the inner roads, a seer. He has entered the forbidden realms, a magician with the omnipotent wand of thought. He builds the secret uncreated worlds. இந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய ஸ்வரூபமானது
இந்த தரிசனமானது சாவித்திரிக்கு காட்டப்படுகின்றது. அவள் அதை பரமனை அவனுடைய பல ரூபங்களிலும் தரிசிக்கிறாள். அதில் இது ஒன்று. ரொம்ப அழகான கருத்தை. இந்த வரிகளை மறுபடியும் நீங்கள் படித்து பார்த்து கொண்டீர்களானால் நல்ல விதமாக அர்த்தம் செய்து கொள்ள முடியும். A slow reversal's movement then took place. A gas belched out from some invisible fire. Of its dense rings were formed these million stars. Upon earth's newborn soil, God's tread was heard. இந்த வரிகளில் பகவான் பிரபஞ்சமும் அதில் ஒன்றாகிய பூமியும் எப்படி தோன்றியது என்று சொல்கிறார். ஒன்றை கவனிக்கலாம். பகவான் விஞ்ஞானிகள் கூறும் கருத்தை ஒத்துக்கொள்கின்றார். இங்கே ஒத்துக்கொள்வதான ஒரு வரி இங்கே காட்டியிருக்கின்றார். ஏதோ பார்வைக்கு புலனாகா நெருப்பிலிருந்து ஒரு வாயு பீரிட்டெழுந்தது. அதன் புகையடர்ந்த வளையங்களிலிருந்து லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உதித்தன. பிறகு மெதுவாக ஒரு பின்னோக்கி செல்லும் அசைவு தோன்றியது. ஏதோ பார்வைக்கு புலனாகா நெருப்பிலிருந்து ஒரு வாயு பீரிட்டெழுந்தது. அதன் புகையடர்ந்த வளையங்களிலிருந்து லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உதித்தன. புதியதாய் பிறந்த பூமியின் மண்ணில் கடவுளின் காலடியோசை கேட்டது. இந்த விஞ்ஞானிகளுடைய பிக் பேங் தியரியை பகவான் அந்த ஒத்த கருத்தை இங்கே காட்டுகின்றார். ஆனால் பகவான் விவரிக்கின்ற விதமானது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. என்னன்னு பார்ப்போம். போன வகுப்பில் நம்ம பார்த்துருந்தது இறைவனுடைய மகத்தான தியாகமும் உலக அன்னையுடைய தலைகீழ் பாய்ச்சலான அசேதனத்தில் மூழ்கிய செயலும்தான் உலகம் அதன் படைப்புகளென வந்ததுன்னு. அங்கே சொல்லப்பட்டது இன்வல்யூஷன் என்பது நடந்துவிட்டது. இந்த மாதிரி முழுவதுமாக உணர்வற்றதும் அறிவற்றதுமான நிலையில் அச்சேதனத்திற்குள்ள உட்புகுகின்ற சக்தி எப்படி வெளிப்பட்டு வருகிறாள் என்பதை இங்கே பகவான் காட்டுகின்றார். குறிப்பாக முதல் வரியில் தலைகீழாக வீழ்ந்துவிட்ட அவள் மீண்டும் தன் சுய இருப்பிடத்தை நோக்கி பயணிப்பதற்காக மெதுவாக ஒரு பின்னோக்கி செல்லும் அசைவு தோன்றுவது, அது பகவான் காட்டுகின்றார். A slow reversal's movement then took place. அவள் கீழே விழுந்து விட்டாளே, இப்பொழுது மறுபடியும் அந்த இடத்தை அவள் சென்றடைய வேண்டும் என்ற ஆவல் இருக்கின்றதனால்தான் அவளுக்குள்ளே ஆற்றல்கள் அசைகின்றன என்று பார்த்தோம். அந்த ஆற்றல்கள் அசைவதனால் அவள் முயற்சி செய்கின்றாள். அந்த முயற்சியினால் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருகின்றது. ஜட பொருளிலிருந்து வாழ்வு, வாழ்விலிருந்து மனம், அந்த உச்சகட்டமாக மனிதன் என்னும் உயரினம் தோன்றி இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்திருந்தோம். அது பின்னோக்கி செல்கின்ற ஒரு அசைவு. இங்கே அது தோன்றிவிட்டுகின்றது. அந்த தோன்றிவிட்ட காரணத்தினால் அது என்ன செய்கின்றது? பரிணாம வளர்ச்சி தொடங்கப்படுகின்றது. அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சி தொடங்கணுமா இல்லையா? அதற்கு ஒரு இடம் வேண்டுமே. அதை எப்படி கொண்டு வருவது? அதைத்தான் இங்கே பகவான் காட்டுகின்றார். உட்செறிந்த அடர்வு செறிந்த ஒரு சக்தி இருந்து, அதாவது கான்சன்ட்ரேட்டட் கான்ஷியஸ்னஸ் இன் தட், ஒரு அழுத்தமாக ஒரு கண்ணுக்கு தெரியாத நெருப்பிலிருந்து ஒரு வாயுவாக பீரிட்டு எழுகின்றது. அந்த சக்தியானது இறைவன் பராசக்தியாக இங்கே வெளிப்பட்டு வரும் பொழுது அவள் ஒரு சக்தி கொண்ட ஆற்றல் கொண்டவளாக இருக்கின்றாள். அந்த ஆற்றலானது இங்கே பீரிட்டு ஒரு வாயுவாக பீரிட்டு எழுந்து வெடிக்கின்றது. அந்த வெடிப்பிலிருந்து அது விண்வெளியும் உலகும் பரிணமிக்கின்றன. இப்படித்தான் பகவான் காட்டுகின்றார். ஏதோ ஒன்று வந்தது, மோதிக்கொண்டு அதிலிருந்து உலகம் தோன்றியது என்று சொல்லவில்லை. இந்த அவளுடைய தலைகீழ் பாய்ச்சலினால் அவள் பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு அசைவு வேண்டியிருந்தது. அதற்கான ஒரு தளம் வேண்டியிருந்தது. அந்த தளத்தை உருவாக்குவதற்காக அவள் தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு வாயுவாக பீரிட்டு நெருப்பாகவும் வெளிப்பட்டு வருகின்றாள். அது பிரபஞ்சமாகவும் விண் நட்சத்திரங்களாகவும் அங்கே இருக்கின்ற காணப்படுகின்ற நட்சத்திரங்களாகவும் விண்வெளியாகவும் உலகாகவும் வருகின்றது. அடுத்த கருத்தாக இந்த வரிகளில் நம்ம பார்ப்பது, பருப்பொருள், அதாவது ஜடப்பொருள் வேலை செய்வதற்கு
உறுதியான தளம் இங்கே அமைக்கப்பட்டு விட்டது. அதை காட்டுகின்றார். புதியதாய் பிறந்த பூமியின் மண்ணில் இப்போ உலகு தோன்றிவிட்டது. கடவுள் வேலை செய்வதற்கான ஒரு களம் கிடைத்து விட்டது. ஒரு களம் இருந்தால்தான் வேலை செய்ய முடியும். களம் இல்லாவிடில் வேலை செய்ய முடியாது. ஆக களம் கிடைத்து விட்டது. அந்த புதிதாக பிறந்துள்ள பூமியில் இறைவன் செயல் தொடங்க வேண்டி இருக்கின்றது. அப்படியே அதை விட்டுவிட முடியாது. அதில் அவன் இறங்கி அங்கே வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும் பொழுதுதான் அவனால் அந்த பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஆக இந்த ஜடத்திலிருந்து அடுத்த கட்டமாகிய வாழ்வு மலர்கிறது. அந்த மலர வேண்டி இருக்கிறதுனால கடவுள் இறங்கி வருகின்றார். இது எப்படின்னு சொன்னால், கல்யாணம் பண்ணினா பைத்தியம் தெளியும், பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரியானது. இறைவன் வேலை செய்வதற்கு ஒரு தளம் வேண்டும். அவன் வேலை செய்தால்தான் இங்கே அது இறங்கி வந்த உலக அன்னியானவள் மேலே தன்னுடைய இருப்பிடத்தை செல்ல வேண்டும். ஆனால் அவள் இறங்கி வர வேண்டும் என்றால் ஒன்று நடக்க வேண்டும். இது வந்தால் அது, அது வந்தால் இது. ஆக இப்போ இது இரண்டுமே இங்கே நடந்து விட்டது. உலகம் வெளிப்பட்டு விட்டது. இறைவனும் இங்கே மண்ணில் காலடி பதித்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஓசைகளும் கேட்கின்றது. இதே கேண்டோவில் நம்ம முன்னால் பார்த்தோம். அந்த மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய காலடிகள் அங்கே பகவான் காட்டியிருந்தார். அந்த கணங்களாக அவன் வெளிப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றான் என்று இல்லாமல் அவன் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றான் என்று அங்கேயும் நாம் பார்த்திருந்தோம். அவன் ஒரு நிலையில் இறங்கி வேலை செய்வதற்கு ஒரு தளம் வேண்டும். அந்த தளமாக பூமி இருந்தது. அதில் அவன் வேலை செய்தான் என்பதை முன்னால் பார்த்தோம். இப்பொழுது எங்கும் பகவான் அதையே சுட்டி காட்டுகின்றார். அதாவது, அப்பான் earth's newborn soil God's tread was heard. அது ட்ரெட்ன்றது கடுமையாக உழைத்தல், அது நடக்கிறதுன்றது. வேகமாக நடன்னு சொல்லுவோம் சாதாரணமாக. இந்த இடத்துல கடுமையான உழைப்புன்னு அர்த்தம். அப்போ அந்த ஓசைகளையும் அவரால் கேட்க முடிகின்றது. இந்த உலகத்தில் இறைவன் இறங்கி வேலை செய்கின்றான். அதைத்தான் பொருளின் ஒவ்வொன்றின் உள்ளும் அவன் ஹிரண்ய கர்ப்பனாக வந்திருக்கின்றான். வரிகளை பின்னோக்கியும் பார்க்கலாம். சாவித்திரி படிக்கும் பொழுது வரிகளை நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து பின்னோக்கி சென்றும் அதற்கான அர்த்தங்களை கொண்டு வரலாம். முன்னும் பின்னுமாக அமைத்து மிக அழகாக சாவித்திரி புரிந்து கொள்ள முடியும். Across the thick smoke of earth's ignorance, a mind began to see and look at forms and groped for knowledge in the nescient night. நில உலகின் அறியாமை எனும் அடர்ந்த புகை நடுவே ஒரு மனது பார்க்க ஆரம்பித்தது, உருவங்களை உற்று நோக்கவும் செய்தது, மற்றும் அறிவை துழாவி தேடியது அறிவில்லா இருளின் கண். நெசியன்ட் அப்படின்ற அர்த்தம் மீன்ஸ் நாட் நோயிங் விதவுட் நாலேஜ். ஸ்ரத்தாவுனுடைய விளக்கம் அது. இந்த வரிகளில் நம்ம பார்க்குறது, ஜடம் வாழ்வாக மலர்தல். பருப்பொருளாக வந்தது, ஜடப்பொருளாக இங்கே வந்தது, உயிரற்றவையாக இங்கே தோன்றியவை இங்கே வாழ்வுக்குள் அடியெடுத்து வைக்கின்றது. அதிலிருந்து ஒரு மனமும் உண்டாகிவிட்டது. வாழ்வு மலர்ந்து மனமும் மலர்ந்து விட்டது. அந்த மலர்ந்த வாழ்வும் மனதும் என்ன செய்கின்றன? அறிவை தேடத் தொடங்குகின்றன. அறிவு இருந்தால்தான் மேற்கொண்டு அதனுடைய பயணம் செல்ல முடியும். இப்படி பார்க்கும் பொழுது பகவான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியை காட்டுகின்றார். முதல்ல வரிகளில் உலகம் தோன்றியது எங்கனம் என்று காட்டியிருந்தார். இப்பொழுது அந்த தோன்றிய உலகத்தில் இறைவன் செயல்படுவதால் வாழ்வு மலர்ந்து விட்டது. வாழ்விலிருந்து இங்கே மனமும் தோன்றிவிட்டது. தோன்றிய மனமானது அறிவை தேடத் தொடங்குகின்றது. அப்போ மனத்திலிருந்து தான் அறிவு வந்திருக்கின்றது. மனம் முதலில் வந்தது, பிறகு அறிவு வருகின்றது. மனம் தேடத் தொடங்கியது. தன்னுடைய வேலைகளுக்கு ஒன்று தேவைப்படுகின்றது, அது அறிவாக இருக்கின்றது. ரீசனிங் மைண்ட் மனிதன் அளவில் வரும்பொழுது ரீசனிங் மைண்டாக அங்கே வருகின்றது. மற்ற உயிர்நிலைகளில் அது தேடத் தொடங்குகின்ற அறிவாக வருகின்றது. அடுத்து என்ன செய்தால்
நான் முன்னேற முடியும், இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியும் என்ற ஒரு தேடுதல் அங்கே இருந்தது. அதற்கான அறிவையும் அவை தேடத் தொடங்குகின்றன. இந்த இருள் சூழ்ந்த முதல் நிலையிலிருந்து, ஜடப்பொருளாக இருக்கும்பொழுது இருள் சூழ்ந்திருக்கின்றது, அந்த நிலையிலிருந்து உணர்வடைவதற்கான விழிப்புணர்வு. உணர்வு பெறணும்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். அப்படியே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டே இருந்தோமானால் அப்படியே மந்தமாகவே இருப்போம், இருந்த நிலையிலேயே இருப்போம். அந்த இடத்துல நான் உணர்வடைய வேண்டுமே, அதற்கு என்ன தேவை எனக்கு என்ற ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சி தோன்றுவதை இங்கே பகவான் காட்டுகின்றார். ஒரு தேடல் நிகழ ஆரம்பித்து விட்டது. A mind began to see and look at forms and groped for knowledge. அறிவை துழாவி தேடுகின்றது. ஏன்? அது எந்த இடத்துல வந்திருக்க? நில உலகின் அறியாமையெனும் அடர்ந்த புகை நடுவே. ஒரு வாயுவாக பீரிட்டெழுது அங்கு வரும்பொழுது ஜடப்பொருள் இருள் சூழ்ந்து புகை நடுவே இருக்கின்றது. அந்த புகையின்குள்ளே உருவங்களை சரியாக பார்க்க முடியாது. அது தேடி தேடித்தான் பார்க்க வேண்டும். இந்த தேடுதலானது வளர்ச்சிக்கான முதல் படி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேடுதல் இருக்கும் பொழுதுதான் நாம் வளர்வோம். இருக்கின்ற நிலையிலிருந்து நாம் முன்னேற வேண்டுமானால் ஒரு தேடுதல் நமக்குள் எழ வேண்டும். அந்த தேடுதல் எழ ஆரம்பித்து விட்டால் அடுத்து 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 என்று அது போய்கொண்டே இருக்கும். என் மைண்ட் கேபிட்டல் எம் கொடுத்திருக்கின்றார். ஆக இறைவன்தான் இங்கே மனமாகவும் வெளிப்பட்டு வந்திருக்கிறான். அந்த இறைவனாக வெளிப்பட்டு வந்த மனமானது மனிதனுக்குள்ளே அல்லது உயிர் வாழ்வினுக்குள்ளே பார்க்கவும், எங்கே பார்க்கின்றது? லுக் அட் ஃபார்ம்ஸ். அதற்குள்ளே, அந்த பொருட்களினுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று அது தேடத் தொடங்குகின்றது. அந்த தேடுதலானது அதற்கு ஒரு அறிவை நாடச் செய்கின்றது. அது தேடுவதும் அறிவில்லாத இருளின் கண்ணே. அதுதான் அங்கே ஒரு முத்தாய்ப்பு. இன் தி நெசியன்ட் நைட், அகெயின் கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என் என்பது என்ன? இறைவனே இங்கு இருளாக வந்திருக்கின்றான். அதனால்தான் இங்கே அது நாட் நோயிங் விதவுட் நாலெட்ஜ். அதுக்கு அறிவு இல்லை இப்பொழுது. அந்த அறிவற்ற தன்மையிலிருந்து அறிவை நோக்கி அது போகின்றது. அந்த அறிவை எங்கே தேடுகின்றது? பொருட்களுக்கு உள்ளே தேடுகின்றது. பொருட்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றது. அந்த பொருட்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தேடுதலானது தொடங்குகின்றது. அது அறிவை விழைகிறது. நாலேஜ் கிளைம்ஸ் அண்ட் பேஷன் குரூப்ஸ்னு வரும். அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் அஸ்வபதி மன்னர் துதிக்கின்ற வரிகளில் டுவர்ட்ஸ் ஹர் அவர் நாலேஜ் கிளைம்ஸ் அவர் பேஷன் குரூப்ஸ்னு வரும். அவளை நோக்கி நமது அறிவானது ஏறி செல்கின்றது. அதே போல் நம்முடைய பேஷன், அந்த தேடுதலானது குரூப்ஸ் துழாவி துழாவி தேடுகின்றது. இந்த இரண்டு வரிகளும் ஒத்து வருகின்றன. இந்த பகவான் இந்த இடத்துல அறியாமையை ஒரு அடர்ந்த புகையென சித்தரித்திருக்கின்றார். அது மிக அழகான ஒன்று. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடர்ந்த புகையா, திக்கு ஒரு புகை இருக்கின்றதுன்னு வைத்துக்கோங்க. ஸ்மோக் ஆர் ஃபாகுன்னு அதில் பார்க்கும் பொழுது உருவங்கள் தெளிவாக தெரியாது. அது ரொம்ப கடினமாக உற்று உற்று பார்த்து தான் அது என்ன பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொன்றாக அது பார்க்க தொடங்கும் பொழுது அதை இனம் பிரித்து காட்டுவதற்கு அதற்கு அறிவு தேவைப்படுகின்றது. மொத்தையாருக்கு அது ஒரு மரமா அல்லது வேறு ஒரு பொருளா பாறையா என்று அதற்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அதை தெரிந்து கொள்வதற்காக அதற்கு அறிவு தேவைப்படுகின்றது. ஆனால் அது தேடுவதோ மறுபடியும் எங்கே? கடவுள் தோன்றி வரக்கூடிய இருளில். அதுதான் இங்கே நெசியன்ட் நைட். இறைவன் இங்கே தோற்றமளிக்கப் போகின்றான் அந்த உயிரினங்களுக்கு. அதனாலேயே அவை அங்கே தேடுகின்றன, இருளில் தேடுகின்றன. அப்போது என்ன நடக்கிறதுன்றத அடுத்த வரிகளில் பகவான் கூறியிருக்கின்றார். Caught in a blind stone grip force worked its plan and made in sleep this huge mechanical world.
that matter might grow conscious of its soul, and like a busy midwife, the life power deliver the zero carrier of the all. பாறை போன்று இறுகிய குருட்டாற்றலொன்றின் பிடியில் சிக்கி தன் திட்டத்தை ஆற்றத் தொடங்கி ஆழ் உறக்கத்தில் இம்மாபெரும் இயந்திரத்தனமான உலகத்தை சமைத்தது. இருப்பினும் ஜடமானது உள்ளிருக்கும் தனது ஆன்மாவை உணர்ந்தவாறு வளரக்கூடும். வேலையில் மும்முரமான ஒரு தாதியைப் போல் வாழ்க்கை சக்தி சூன்யம் தாங்கி இருக்கும் அனைத்தையும் பிறக்கச் செய்யும். இங்கே நாம் பார்ப்பது உணர்வு நிலையை சிறிது சிறிதாக பெற்று வருகின்ற வாழ்க்கை சக்தியின் செயல்பாடு. வாழ்க்கை சக்தியானது உணர்வு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெற்றுக்கொண்டு வருகின்றார். அதற்கான காரணம் எங்கே சொல்கின்றார். அறியாமை, இருள், இந்த ரெண்டுக்குள்ளேயும் சிக்கி கிடக்கின்றாள் உலக அன்னை. அவள் தன்னுடைய தெய்வீகத்தையெல்லாம் இழந்து இந்த அறியாமையை ஆடையாக போர்த்தி கொள்ள சம்மதித்து விட்டாள் என்று முதல் வரிகளில் பார்த்திருந்தோம். ஆக இங்கே அறியாமை, இருள் ரெண்டும் அவளுடைய ஆடையாக இருக்கின்றன. அதை போர்த்து கொண்டு இருக்கின்றாள். ஆனாலும் அவள் தன்னுடைய நோக்கத்தை மறக்கவில்லை. நாட் இன் அ பிளைண்ட் ஸ்டோன் கிரிப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்காங்க. ஆற்றல், தெய்வீக ஆற்றல். அது எப்படி ஒரு குருட்டுத்தனமான பாறை மாதிரி இறுகி இருக்கு, அதுக்குள்ளே போய் பிடிபட்டு விட்டது. அதற்குள்ளே அவள் என்ன செய்கின்றாள், உலகன்னையானவள் ஒர்க் இட்ஸ் பிளான். இட்டுன்றது இந்த இடத்துல த வேர்ல்டு. அவள் தன்னுடைய வேலையை தொடங்குகின்றாள். அண்ட் மேட் இன் ஸ்லீப் திஸ் ஹியூஜ் மெக்கானிக்கல் வேர்ல்டு. அப்போது அவளுடைய உறக்கமானது முழுமையாக விடுபடவில்லை. அவள் இன்னும் அங்கேயே விழுந்து கிடக்கின்றாள். தெளிவான ஒரு பார்வை அங்கே கிடைக்கவில்லை. அறியாமை, இருள் இரண்டும் அங்கே இருக்கின்றது. அதனுக்குள்ளே அவள் தேடி துழாவி பார்த்து கொண்டிருக்கின்றாள். அந்த பார்வை தெளிவடைவதற்காக அவள் அறிவையும் நாடுகின்றாள். இப்பொழுது அவள் ஆழ்ந்த உறக்க நிலையிலேயே இந்த இயந்திரத்தனமான மாபெரும் உலகத்தை படைத்து விடுகின்றாள். உலகமானது உருவாகிவிட்டது. ஆனாலும் இங்கே பகவான் சொல்றது ரொம்ப அழகு. அந்த ஜடம் தோன்றிய பொருட்கள் எல்லாமுமே இங்கே வளர்ச்சி வருவது எப்படி தனது ஆன்மாவை உணர்ந்தவாறு வளரக்கூடும். தமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனின் ஆற்றலை, இறைவனின் சக்தியை, இறைவனின் இருப்பை அவை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவை வளர்ந்தவாறு இருக்கின்றன, வளரக்கூடும். இங்கே அடுத்த வரி ஒரு மிக மிக அழகான உவமை. ரொம்ப பகவான் இதை எப்படி நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஓமையை மிக அழகாக இங்கே காட்டியிருக்கின்றார். அண்ட் லைக் அ பிஸி மிட்வைஃப் த லைஃப் பவர். இங்கே வாழ்க்கை சக்தி யார்? ஒரு அந்த மகப்பேறு பார்க்கும் மருத்துவ தாதி. அதற்கு ஒப்பிட்டு சொல்லிவிட்டார். அவள் என்ன செய்கின்றாள்? டெலிவர் த ஜீரோ கேரியர் ஆஃப் தி ஆல். சூன்யம் தாங்கி இருக்கும் அனைத்தையும் இந்த வாழ்க்கை சக்தி பிறக்க செய்யும். இந்த மிட்வைஃப், அது அந்த மருத்துவ தாதி என்ன பண்ணுவாள் என்றால், அந்த அவள் ஒரு பிறப்பு நிகழ்கிறது என்றால் அந்த பிறப்பு ஒன்றிலேயே அவளுடைய முழு கவனமும் இருக்கும். அவளுக்கு தாய் உயிரும் முக்கியம், அந்த பிறக்க போகின்ற குழந்தையின் உயிரும் முக்கியம். அந்த இரண்டின் மேலும் அவள் கவனத்தை கொண்டிருப்பாள். அவளுடைய கவனம் ஒரு க்ஷணம் கூட இங்கேயும் அங்கேயும் திரும்பாது. அந்த தான் எடுத்த காரியமானது மிக சுகப்பிரசவமாக ஆக வேண்டும் என்று அவள் கவனத்தில் கொண்டிருப்பாள். ஏதோ நடந்து விடட்டும் என்று அவள் ஒரு காலம் இருந்து விட மாட்டாள். தன்னால் இயன்ற அளவிற்கு அதை மிகச் செம்மையாக செய்து முடிக்கவே பார்ப்பாள். அதே போல இங்கே வாழ்க்கை சக்தியானது என்ன செய்கின்றது? சூன்யம் தாங்கி இருக்கின்றது. அங்கே பார்த்தோம், நம்ம மைட்டி நாட் அப்படின்லாம் பார்த்தோம். அது எல்லாவற்றையும் உள்ளே தாங்கி இருக்கின்ற ஒன்றுமற்றது. அதிலிருந்து அனைத்தையும் பார்த்தோமா இல்லையா? அண்ட் ஆல் அண்ட் நத்திங் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஒன்றுமில்லாததிலிருந்து இங்கே அவள் என்ன செய்கின்றாள்? எல்லாவற்றையும் பிறக்க செய்ய போகின்றாள். இன்னொன்றையும் கவனிக்கணும். ஒரு குழந்தை பிறந்து விட்டதென்றால் அவள் அங்கேயே நின்று கொண்டிருக்க மாட்டாள்.
அடுத்த குழந்தை பிறப்பை நோக்கி அவள் சென்று விடுவாள். எங்கே அந்த பிறப்பு நிகழ வேண்டுமோ அந்த இடத்தில் அவளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஒன்றின் பின்னாலேயே இருக்க மாட்டாள். ஒன்றை படைத்து முடித்து விட்டாளா, இனி அடுத்தது, இனி அடுத்தது, அப்படி. அதனால தான் இந்த இடத்துல டெலிவர் த ஜீரோ கேரியர் ஆஃப் தி ஆல், அதை முழுவதுமாக இங்கே வெளிக்கொணர வேண்டும். அவள் பாதி அரைகுறையாக விட்டுவிட முடியாது. ஆகவே அவளுடைய இந்த வாழ்க்கை சக்தியினுடைய இந்த இயங்குகின்ற சக்தியானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு க்ஷணம் கூட அது நின்று விடுவதில்லை. வாழ்க்கையானது தொடர்ந்து கொண்டே போகின்றது. அதில் பல உயிரினங்கள் அழியலாம், மீண்டும் தோன்றலாம். அதை நம்ம இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் ஃபஸ்ட்டு பேராவில் பார்க்க முடியும். அந்த தோன்றியவை எல்லாமே மாற்றத்துக்கு ஆட்படாவிடில் அவை சிதைந்து போக வேணும். அதனால் மறுபடியும் அவை அங்கே தோன்றக்கூடும் அப்படின்ற அந்த இதை பகவான் கூறியிருக்கின்றார். அதே மாதிரி 1953 அதை அன்னை ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, அந்த உரையாடல் பொழுது, இயற்கை அன்னை என்ன செய்கின்றானா, ஒரு பெரிய கொப்பரையை எடுத்துக்கொள்கின்றாள். அவள் அதில் எல்லாவற்றையும் போட்டு ஏதோ ஒன்றை உருவாக்க பார்க்கின்றாள். அதையெல்லாம் சரியாக வரலன்னு அப்படியே தூக்கி கொட்டிடுறாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் தான் கொட்டியவற்றிலிருந்தே பொருட்களை எடுத்து மீண்டும் ஒன்றை சமைக்க முடியும் என்று. அதனால் அவளுடைய படைப்பானது முழுமை அடையும் வரை திருப்தி அடையாதபடி சென்று கொண்டே இருக்கின்றது. எல்லாவற்றையுமே நாம் இணைத்து பார்த்தோமானால் இந்த நாம் இருக்கின்ற உலகானது, நாம் வாழ்கின்ற உலகானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. நாம் அதில் ஒரு பங்கு வகிக்கின்றோம். நம்முடைய பங்கை நாம் சரியாக செய்தோமானால் இயற்கை அன்னைக்கு நாம் துணை போகின்றோம். அவள் இங்கே எதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாளோ அதை இங்கே கொண்டு வருவதற்கு ஒரு துரிதத்தை நாமும் அங்கே அவளுக்கு அளிக்கின்றோம். இப்போ இன்னொன்று என்ன தெரிகின்றது, இங்கே எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் வெளிப்பட துடித்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இந்த இடத்துல அந்த மகப்பேறு பார்க்கும் மருத்துவத்தாதி வருகின்றாள். ஒவ்வொன்றா பிறக்கணும். எவ்வளவோ சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டிஸ் அங்கே உட்காந்துருக்கு. அதை எல்லாத்தையும் இவ கொண்டு வரணும். இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லி. அப்படி அவள் இன்று வரைக்கும் கொண்டு வந்திருப்பது தான் மனித இனம். இந்த மனித இனத்திலிருந்து அதிமனிதன் வரப்போகின்றான். அந்த மனித இனமும் தோன்றும். அது வரைக்கும் அவள் இங்கே வேலை செய்து கொண்டே இருப்பாள். Because eternal eyes turned on earth's gulfs, the lucent clarity of a pure regard, and saw a shadow of the unknowable, mirrored in the inconscient's boundless clay, creation's search for self began its stir. இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்க்கை சக்தியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்த்து, அடுத்தாப்புல படைப்பின் தேடலும் அதை ஆரம்பிக்கிறதும் அதனுடைய காரணமும் இங்கே மறுபடி காட்டுகின்றார் பகவான். அமரத்துவத்தின் விழிகள் தரணியின் கடக்க முடியா பெரும் பள்ளங்களில் வீழ்ந்ததால் ஒரு தூய பொருள் பொதிந்த பார்வையின் ஒளி வீசுகின்ற தெளிவுடன் அறிய முடியாததின் நிழல் ஒன்றையும் அச்சேதனத்தின் வரையறையற்ற துயிலில் பொருளின் மெய்யான விளக்கமதையும் கண்டது. இருப்பினை சுயத்தை காண்பதற்கான படைப்பின் தேடல் ஆரம்பித்தது. முதல்ல ஒரு தேடல், இப்போ அடுத்த தேடல். முதல் தேடல் என்ன, அறிவு. பொருட்களுக்கு நடுவே, இருள் சூழ்ந்த பொருட்களுக்கு நடுவே அது அறிவை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிக்கின்றது, உணர ஆரம்பிக்கின்றது, அறிவு வேண்டும் என்று தேட ஆரம்பிக்கின்றது. இங்கே இருப்பின், அதாவது சுயத்தை காண்பதற்கான படைப்பின் தேடல். நான் எங்கிருந்து வந்தேன், நான் ஏன் இப்படி தலைகீழாக வீழ்ந்து போனேன், நான் சென்றடைய வேண்டிய இடம் எது, அதை எப்படி, எந்த வகையில் நான் சென்றடைய முடியும் என்றெல்லாம் அவளுடைய தேடல் ஆரம்பிக்கின்றது. இங்கே அன்னோவபிள்ன்றது சுப்ரீம் ரியாலிட்டி இன் இட்ஸ் அல்டிமேட்லி மிஸ்டீரியஸ் அண்ட் இன்னஃபோபிள் ஆஸ்பெக்ட். சுப்ரீம் ரியாலிட்டி அதுதான். அதை கேபிட்டல் யூ கொடுத்துருக்கிறதுனால மெய்மை, ரியல் ஐடியா, ரியாலிட்டி இது. அதில் சுப்ரீம் ரியாலிட்டி அதனுடைய அல்டிமேட்லி மிஸ்டீரியஸ் அண்ட் இன்னஃபோபிள் ஆஸ்பெக்ட் அதுதான் இங்கே பகவான் காட்டுகின்றார். ஷேடோ ஆஃப் தி அன்னோவபிள் அதனுடைய நிழலைத்தான் பார்க்கின்றார். பார்ப்போம்.
அமரத்துவத்தின் விழிகள் தரணியின் கடக்க முடியா பெரும் பள்ளங்களில் வீழ்ந்ததால். இப்போ இங்கே என்ன ஆகின்றது, அவள் அப்படியே குப்புற அடித்து கொண்டு விழுந்து விட்டதால் ஒரு பெரிய கல்ஃபு தோன்றிவிட்டது, ஒரு இடைவெளி தோன்றிவிட்டது. உயர் உலகங்களுக்கும் இங்கே நாம் வசிக்கின்ற பூமிக்கும் ஒரு பெரும் பள்ளம், ஒரு பெரும் இடைவெளி தோன்றிவிட்டது. ஆனால் அங்கே அமரத்துவத்திலிருந்து அதனுடைய விழிகளானது, நயனங்களானது இங்கே அந்த இடைவெளியினுள் வீழ்கின்றது. ஓ, இப்படி இது வீழ்ந்து விட்டது என்று அதனுடைய ஒளியானது இங்கே வீழ்கின்றது. அந்த படைப்பினுடைய ஒரு தூய, அதுதான் சொல்ல, லூசன் கிளாரிட்டி ஆஃப் அ பியோர் ரிகார்ட்ன்றது ஒரு கவனத்தோடு கூடிய பார்வை அப்படின்றது. லூசன்ட் ஒளி வீசுகின்றது, அது தெளிவடைகின்றது, அது ஆஃப் அ பியோர் ரிகார்ட். அது இதிலிருந்து அந்த வர வேண்டும் என்ற ஒரு தூய்மை அதனுள்ளே இருக்கின்றது. அந்த தெளிவோடு அது அங்கே பார்க்கின்றது. அப்போ பார்க்கும் பொழுது அது என்ன, அதற்கு என்ன தெரிகின்றது, அச்சேதனத்தின் வரையற்ற துயிலில் அறிய முடியாததன் நிழல் ஒன்றையும், இந்த அன்னோபிள் சுப்ரீம் ரியாலிட்டியோடது இங்கே உள்ளே வீழ்ந்து கிடக்கின்றது. அதை அந்த பார்வை, அமரத்துவத்தின் பார்வையானது பார்க்கின்றது. எதற்காக? இங்கே வேலை செய்கின்ற வாழ்க்கை சக்திக்கு உதவுவதற்காக. அதனால்தான் அதற்கு தேடல் இங்கே வருகின்றது. இருப்பின் சுயத்தை காண்பதற்கான படைப்பின் தேடல் வருவதற்கு இந்த அமரத்துவத்தின் பார்வையானது ஒளி வீசுகின்ற ஒரு ரிகார்டு, அது அதற்கான கனிவோடு அதை பார்க்கின்றது. அப்பொழுது இந்த இங்கே வீழ்ந்துவிட்ட சக்தியானது எதை காண்கின்றதாம்? பொருளின் மெய்யான விளக்கமதையும் நிழல் ஒன்றையும் கண்டது. இந்த நிழல்ன்றது என்ன? மிரர்டு. ஒன்று பிம்பம் பிரதிபலிக்கப்படுதல். கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்மளுடைய பிம்பமானது அங்கே பிரதிபலிக்கப்படுகின்றது. இன்னொரு அர்த்தமாக ஒரு பொருளில் மறைந்துள்ள ஒரு மெய்யான பொருளை அதை தெரிந்து கொள்வது, அதை அது அங்கே லேசாக வைத்து கொண்டிருக்கின்றது, அதற்குள்ளே இருக்கின்றது. அது ஒன்று பிம்பமாக இருக்கின்றது, அல்லது ஒரு பொருளில் மறைந்திருக்கின்ற மெய்யான விளக்கம், அதை அது வைத்து கொண்டிருக்குது, அது லேசாக அங்கே தெரிகின்றது. இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே ரெண்டாவது எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு சரியாக இருக்கின்றது. அந்த ஒரு பொருளில் மறைந்திருக்கின்ற மெய்யான விளக்கம், அதை அது பார்க்க முடிகின்றது. அது அப்படியே இங்கே பிம்பமாக பிரதிபலிக்கவில்லை. ஏற்கனவே பகவான் சொல்லியிருந்தால், அங்கே இருப்பவற்றின் மெல்லிய சாயத்தை தான் இங்கே இருப்பவை பூசிக்கொண்டிருக்கின்றன, டிஞ்சிங்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான மெல்லிய சாயம்தான் நமக்கு மேலே இருக்கின்றது. அதனால் இங்கே அந்த பொருளுக்குள்ளே மறைந்திருக்கின்ற மெய்யான விளக்கத்தை அது பார்க்கின்றது, அதை தேட ஆரம்பிக்கின்றது. இந்த வரிகளுக்கான அர்த்தம், பரமனுடைய ஆற்றல் உலக அன்னியாக கீழே இறங்கி வந்துட்டாள். அப்போது அவள் பெரும் இருளினுள்ளும் பருட்பொருட்களினுடைய மீள முடியாத ஆழத்திலும் விழுந்து விட்டாள். அப்போது இந்த அறிய முடியாதது, அதாவது சுப்ரீம் ரியாலிட்டி, தன்னுடைய தூய பொருள் பொறிந்த பார்வையை இந்த இடைவெளியினுள்ள இந்த கல்ஃபுக்குள்ளே வீசும் பொழுது அதன் ஒளியானது அச்சேதனத்தில் எல்லையற்ற துயிலற்றதன் கண் அது தூங்கிக் கொண்டே இருக்கின்ற. இதை முதல் சிம்பிள் டான்லையும் பகவான் அது முதல் கருத்தாகவே காட்டியிருக்கின்றார். அதுக்கு எழுந்திருக்கவே மனசில்லை. அந்த நீண்ட இருள் அது பாதை போல பறந்து அப்படியே கிடக்கின்றது. அதற்குள்ளே அங்கே ஒளி வருவதற்கான ஒரு இதுன்னு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, மறுபடி பிறப்பு இறப்பு என்னால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ளே நான் போய் ஏன் இருக்கணும், எனக்கு வேண்டாம், நான் இது இருளுக்குள்ளேயே இருக்கின்றதுன்றது அங்கே ஆழ்ந்த துயிலில் விழுந்து விட்டது. அந்த ஆழ்ந்த துயிலின் மேல் இந்த இறைவனுடைய பார்வையானது, சுப்ரீம் ரியாலிட்டியினுடைய பொருள் பொறிந்த பார்வையானது, கனிவு கொண்ட பார்வையானது வீழ அங்கே இழந்துவிட்ட ஆன்மா, இழந்துபட்டது, தன்னுடைய ஆன்மாவை இழந்து இருக்கின்றது. அது தன்னுடைய இருப்பில் தான் எங்கே தோன்றினோம், எங்கிருந்து வந்தோம் என்ற நிலையை, அதன் காரணத்தை தேட துவங்குகின்றது. இன்னும் தெரியாது, நாமுமே இன்னும் தேடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஒருவராலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மகான்களால், பகவானாலும் அன்னையராலும் அதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் அவர்கள் அதிமன நிலைக்கு சென்று அந்த ஒளியை இங்கே கீழே இறக்கி நமக்காக இங்கே கொண்டு ஒரு தம்முடைய இன்னுயிரையும் ஈந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள்.
A spirit dreamed in the crude cosmic world, mind flowed, unknowing in the sap of life, and matter's breast suckled the divine idea. அடுத்து ஒரு அது விவரிப்பு எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி வருகின்றது என்று ரொம்ப அழகாக பகவான் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டே போய் நமக்கு விளக்கி இருக்கின்றார். இல்லைன்னா நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னு இருக்கிறத ஏதோ தியரிகளை எல்லாம் ஒப்புத்துக்கொண்டு அதுவும் நம்முடைய மனதால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. சரி சரி என்று ஏதோ போய்கொண்டே இருக்கும். இங்கே பகவான் மிக தெளிவாக இந்த முதற்காண்டத்தில் உலக ஏணிப்படியில் மிக மிக தெளிவாக காட்டி வருகிறார். பண்படா பிரபஞ்ச சுழலில் ஓர் ஆன்மா கனவு கண்டது. புரிந்து கொள்ளாமலேயே மனமானது வாழ்க்கையின் சாரத்தில் பாய்ந்தது. ஜடப்பொருளின் நெஞ்சகத்திலிருந்து தெய்வீக கருத்தினை சுவைக்கலானது. இந்த க்ரூட் காஸ்மிக் வேர்ல்ட் அப்படின்றதுக்கு ஸ்ரத்தாவன் சொல்லியிருக்கிற விளக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனோட ஆங்கிலத்தில் படித்து புரிந்து கொள்ளணுன்றவங்க தி இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரி வால்யூம் 5 பேஜ் 70 இருக்குது. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த இப்போ ப்ரெசன்ட் டேஸில் ஹபிள் தொலைநோக்கு கருவி அப்படின்ற ஒரு ஹபிள் டெலஸ்கோப் மூலம் ரொம்ப அழகிய ஆச்சரியப்படத்தக்க வகையில் எடுக்கப்படுகின்ற காஸ்மிக் வேர்ல்ட் அந்த புகைப்படங்களை நாம் பார்க்கின்றோம். அங்கே காண்கின்ற உலகங்கள் அந்த தோற்றங்களை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது இருந்த பொழுதிலும் அது ஜடமான நிலையில் பண்படா நிலையில் ஜடப்பொருட்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றோம். அதை இதை ஒட்டின ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தது. அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு உலகமாக விரிந்து கொண்டே செல்வது அங்கே காட்டப்பட்டிருந்தது. அது எவ்வளவு தொலைவில் இருந்து பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது என்று அதில் கிரேட் நத்திங்னஸ்னு ஒன்று இருந்தது. அது பேரிட முடியலையா என்னன்னு தெரியல. அதற்கு பெயர் கிரேட் நத்திங்னஸ். இதை பகவான் எங்கே தன்னுடைய பயணத்தில் யோக சமாதியில் ஆழ்ந்து இவற்றை எல்லாம் கண்டிருக்கின்றார். பகவானுடைய உண்மையான அனுபவங்கள் இவை யாவுமே. இப்போ அப்படிப்பட்டதான ஒரு பிரபஞ்ச சூழல், அதில் ஒரு ஆன்மா கனவு காண்கிறது. அது எல்லையற்று பறந்து போய்கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில், இந்த பிரபஞ்ச சூழலில் இந்த ஆன்மாவானது கனவு காண்கின்றது. அந்த பிரபஞ்ச சூழல் முழுவதிலுமே கான்ஷியஸ் வாஸ்ட்ன்னு சொல்கிற கான்ஷியஸ் வாஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அதில் அங்கே முழுவதுமே அந்த பிரபஞ்ச சூழலில் அது விரிந்திருக்கின்றது. கான்ஷியஸ் வாஸ்ட் அங்கே விரிந்து கிடக்கின்றது. இங்கே இறைவன் வந்திருக்கின்றானே அந்த தளத்தில், அதாவது நமது உலகில் மனமானது ஏற்கனவே வந்துவிட்டது. இங்கே நமக்கு கண்கூடாக தெரிகின்றது. ஜடம் வாழ்வாக மலர்ந்து வாழ்விலிருந்து மனமும் தோன்றிவிட்டது. அது எங்கே வந்திருக்கின்றது அந்த மனம்? அதை இங்கே பகவான் காட்டுகின்றார். மனம் வந்துருத்துன்னு சொல்கிறீங்களே பகவான், அது எங்கே வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பகவான் காட்டுகின்றார் வாழ்க்கையின் சாரத்தில். இங்கே சாப்புன்னு சொல்கிற வார்த்தையை பற்றி நமக்கு தெரியும். ரசம், அதாவது தாவரங்களில் கீழே இருந்த நீர், அந்த உரம் எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு திரவமாக ரசமாக தயாரிக்கப்பட்டு நடுத்தண்டின் வழியாக மரத்தின் செடியின் எல்லா பாகங்களுக்கும் அனுப்பப்படும். அதில் தான் உயிர் சத்து முழுது நிரம்பியதாக இருக்கின்றது. அதே மாதிரி இங்கே இந்த உலக படைப்பனைத்திலும் உட்பொருளாக மனது இருக்கின்றது. அது சாரமாக பாய்ந்திருக்கின்றது. வாழ்க்கை பொருட்களின் உள்ளே படைப்பு அனைத்திலும் மனமானது சென்று ஒரு ரசமாக பாய்ந்து காணப்படுகின்றது. அப்போ இங்கே காணப்படுகின்ற பொருட்கள் அனைத்தினுள்ளும் மனம் இருக்கின்றது. மறுபடியும் லைஃப் டிவைன் கருத்து இங்கே வருகின்றது. ஜடப்பொருளில் இருக்கின்ற இந்த பாய்ந்திருக்கின்ற இந்த சாறு தான் என்ன செய்கின்றதான் தெய்வீக கருத்தினை, அதுதான் இந்த தெய்வீக கருத்தினை கனவு காண்கின்ற ஆன்மா. எது அது? அந்த சாரம் என்பது, ரசம் என்பது எது? இங்கே பொருட்களின் உள்ளே பாய்ந்திருக்கின்றதே அந்த தெய்வீக கருத்தினை கனவு காண்கின்ற ஆன்மா. தெய்வீக கருத்து என்பது ரியல் ஐடியா. எது அப்படின்றது அது கனவாக எப்படி சென்றடையலாம் என்பது. இந்த கனவுன்றது எங்கே வரும்னு சொன்னால் அந்த சுஷுப்தி நிலையில் தான் வரும். சாதாரண கனவாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம அரிதுயில்னு சொல்லுவோம் இல்லையா, யோக நித்ரா, அந்த மாதிரியான ஒரு இதில் அதை பார்க்க முடியும்.
அது என்ன செய்கின்றதாம், அங்கே போய்விட்டது அந்த கனவு காண்கின்ற ஆன்மா தன்னுடைய வளர்ச்சிக்காக எப்படி ஒரு குழந்தை தன் தாயின் மார்பிலிருந்து நெஞ்சகத்திலிருந்து அந்த பாலை உறிஞ்சி குடித்து வளர்கின்றதோ அதுபோல அது வளர்கின்றது. இங்கே எல்லாவற்றையும் இருக்கின்ற எல்லா சாரத்தையும் எடுத்துக்கொண்டு அது வளரப்போகின்றது. இதில் இன்னொன்றையும் கவனிக்கணும். கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த பிறந்த குழந்தையை யார் சொல்லிக் கொடுக்கிறா? தாயினுடைய மார்பகத்தில் அதற்கான உணவு இருக்கின்றது என்று அது தேடி செல்லும். குழந்தை பக்கத்தில் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணி பார்த்துருக்காங்க. பிறந்த குழந்தையை தாயின் மேல் அப்படியே போட்டு இருக்கின்றார்கள். அந்த குழந்தையானது நகர்ந்து சென்று மார்பில் அது வாயை வைத்து உறிஞ்ச ஆரம்பிக்கின்றது. தன்னுடைய வளர்வதற்கான சக்தியை அது அங்கிருந்து பெற முடியும் என்ற அந்த உணர்வை யார் கொடுத்தது? அதுதான் இறைவன். அதுதான் இந்த ஆன்மா. அது தெய்வீக கருத்து. அந்த ஆன்மா வந்து விட்டது. அது இந்த தெய்வீக கருத்து எங்கே இருக்கின்றது என்று பார்த்து அதற்குள்ளே போய் அது அதனுடைய சாரத்தை குடித்து வளர்ந்து கொண்டு பொன்மய குழந்தையாக வளரப்போகின்றது. இந்த வரிகள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்த வரிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பகவான் ஜட உலகம், வாழ்வு, மனம் இவற்றின் தோற்றங்களை ஒரு குழந்தையோட பிறப்பு, அதனுடைய வளர்ச்சி, அதற்குரிய சாதனங்கள் என்ன, இப்படி எல்லாவற்றையுமாக காட்டி ஊமையாக காட்டி நம்முடைய மனதில் அந்த படிக்கின்றவர்களுடைய மனதில் வந்து ஒரு ஆழமான சித்திரத்தை பதித்து விடுகின்றார். இதை நம்மால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்டதோர் ஒரு அழகான ஊமைகளை கொண்டு அமைந்த வரிகள் இவை. இரண்டாவது பகுதி நாம் அடுத்த 4 வரிகளில் பார்க்கலாம். அதன் பிறகு இந்த இரண்டாவது பகுதியானது முடிந்து விடுகின்றது. A miracle of the absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. தனி முதலின் ஓர் அற்புதம் பிறந்தது. முடிவில்லாதது வரம்பு கொண்ட ஆன்மாவினை பூண்டது. சமுத்திரம் அனைத்தும் ஓர் அலைகின்ற துளியினுள் உயிர் கொண்டது. அளவு கடங்காதது காலம் அமைத்த உடலில் குடி புகுந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமான வரிகள். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த முதல் வரி என்ன? A mysterious process is the universe. இப்போ அங்கே மிஸ்ட்ரியானது இங்கே விடுபடுகின்றது. 206வது வரியில் A mysterious process is the universeன்னு சொன்னது இங்கே பகவான் விளக்குகின்றார். முடிவில்லாதது முடிவு கொண்ட ஆன்மா ஒன்றினை பூணுகின்ற செயல். இந்த மிஸ்ட்ரி என்ன? வாழ்க்கையினுடைய மிஸ்ட்ரி என்ன? இதுதான். முடிவில்லாதது அனந்தமானவன் முடிவு கொண்ட ஆன்மாவினை தான் ஆடையாக எடுத்து பூண்டு கொள்கிறான். யார் என்றது தான் இங்கே அந்த தனி முதல் முழு முதல். அது பல்விதமான தனித்தன்மை கொண்ட ஆன்மாக்களாக வடிவம் கொள்கின்ற செயல்தான் இந்த மிஸ்ட்ரீஸ் ப்ராசஸ். அவன் பலவாக வந்து பலவற்றையும் பல்விதமான தனித்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை அவ்வளவு விரிந்து கிடக்கின்றது, பறந்து கிடக்கின்றது, பலவாக இருக்கின்றது. அது எல்லாம் ஆன்மாக்களாக வடிவு கொள்கின்றான் அந்த ஒரே இறைவன். இந்த தனி முதலின் மகத்தான உடல் எடுத்து வந்த தியாகத்தை தான் பகவான் ஒரு அருமையான ஊமை மூலமாக காட்டுகிறார். அடுத்த ஊமை வருகின்றது. இந்த ஊமைகளெல்லாம் வந்து சொல்லில் நம்மால் வடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊமைகள். அது என்னது? அது சமுத்திரத்தின் விரிந்த தன்மையை கொண்டு வருகின்ற ஒரு நீர்த்துளி. அந்த நீர்த்துளியை பகவான் என்ன சொல்றார்? All ocean lived within a wandering drop. அதுபோல a time-made body housed the illimitable. illimitable சமுத்திரம். எல்லா சமுத்திரத்தை தான் அது. அந்த சமுத்திரங்களிலிருந்து எது எழுகின்றது? நீர் துளியானது எழுகின்றது. ஒரு துளி ஆவியாகி அந்த தண்ணீர் ஆவியாகி அது மேலே போகின்றது. நீர் துளிகளாக அங்கே இருக்கின்றது. அங்கே கருமேகங்களாக
அவை ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து அமைந்து பிறகு இங்கே மழையாக பொழிகின்றது. மழையாக பொழிவது எல்லாம் எப்படின்னா நேர சமுத்திரத்திலே பெய்யறது கிடையாது. பல்வேறு இடங்களில் அது பெய்கின்றது. நீர்த்துளிகள் விழுகின்றன. இப்போ ஒரு நீர்த்துளியை மாத்திரம் நம்ம எடுத்துப்போம், மழைன்றதை விட்டுடுவோம். அப்போ தான் இங்கே வந்து நமக்கு புரியும். அந்த சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி ஒரு நீர்த்துளி மேலே செல்கின்றது, மற்றவையோடு சேர்ந்து இணைந்து கொள்கின்றது. பிறகு அது மழையாக ஒரு நீர்த்துளியாக கீழே விழுகின்றது. அந்த ஒரு நீர்த்துளி மறுபடியும் மற்ற நீர்த்துளிகளோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றது. கல், மேடு, மலை, காடு எல்லாவற்றிலும் சுற்றி அலைந்து மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்தையே வந்து சேர்கின்றது, சமுத்திரத்தையே வந்து சேர்கின்றது. வழியில் என்னவெல்லாமோ பயனை கொடுத்து கொண்டே அது வருகின்றது. அப்படிப்பட்டது தான் இந்த வாழ்க்கை. ஆன்மாவானது அந்த மொத்தத்திலிருந்து, அந்த தனி முதலிலிருந்து இங்கே பிரிந்து வந்து விட்டது. அது தன் மறுபடி இங்கே பிறந்து நீர்த்துளியாக மறுபடி மழையாக கீழே வீழ்ந்து தன்னுடைய பயணத்தை, வாழ்வாகிய பயணத்தை தொடங்கி கொண்டு மறுபடி எங்கே பிறந்ததோ அந்த சமுத்திரத்திலேயே வந்து வீழ்கின்றது, அதனோடு ஒன்று கலக்கின்றது. இதைத்தான் வந்து பகவான் வந்து இங்கே காட்டுகின்றார். அது அந்த அளவுக்கு அடங்காதது அவன் இருக்கின்றானே, இல்லிமிட்டபிள், அளவுக்கு அடங்காதவன் இங்கே டைம் மேட் பாடியாக இந்த நீர்த்துளியாக உடல் எடுத்து கொண்டு வந்து தன்னையே வந்து அடைகின்றான். டு live this mystery out our souls came here. முத்தாய்ப்பா சொல்லிட்டார். இந்த மிஸ்ட்ரியை நம்ம வாழ்ந்து பார்க்கணும், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த மர்மத்தை வாழ்ந்து பார்ப்பதற்காகவே நமது ஆன்மாக்கள் இங்கே வந்தன. இது முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இதே ஊமைதான், அலைகின்ற நீர்த்துளி வந்து அது போன்றே இந்த உடல் எடுத்து வந்துள்ள ஆன்மாக்கள் வந்து பரமனுடைய மர்ம விளையாட்டு, அந்த மிஸ்ட்ரி, அதுதான். அதை அதில் பங்கு கொண்டு அவனோடு சேர்ந்து உழைத்து இங்கே என்ன செய்கின்றனவை? முடிவிலா பிறப்பிறப்புகளை சந்திக்கவும், வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே மரணத்தை வெல்லவும், இறைவனை கொணரவும், தாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே இறைவனை கொண்டு வருவதற்கும் அவை இணங்குகின்றன. இணங்கி இந்த தம்முடைய முயற்சிகளை செய்கின்றன, தொடங்கிவிட்டன. அந்த முயற்சிகள் யாவும் தான் வாழ்வாக இங்கே மலர்ந்திருக்கின்றது. முதல்ல சொன்னார் பகவான், ஒரு மர்மத்தின் செயற்பாங்கே இந்த பிரபஞ்சம். அப்படியானால் அந்த மிஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் என்ன? இங்கே நமது ஆன்மாக்கள் பிறப்பெடுத்து வந்திருந்து இங்கேயே வாழ்ந்திருந்து இறைவனை கண்டு மரணத்தை வென்று பிறகு மரணமில்லா பெருவாழ்வை இங்கே கொண்டு வருவதும் இவைதான் நம்முடைய ஆன்மாக்களுடைய வேலை. இதைத்தான் பகவான் இந்த வரிகளில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கின்றார். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு மனிதன் இறைவனை கேட்கின்றானாம். அப்போ இறைவன் சொன்னானாம், வாழ்ந்து பார் அப்படின்னு சொன்னானாம். அப்போது அந்த இறைவனுடைய அந்த தனி முதலின் அந்த ஏகனனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட ஆன்மாக்கள் இங்கே வாழவென முடிவெடுத்து அவன் போட்ட சவாலை, அவன் ஒரு சவால் போடுறான், எங்கே பார்ப்போம், நீ எங்கிட்டே திருப்பி வரியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ எனக்கு என்ன நீ கொடுக்குற? நான் செயல்படுவதற்கு ஒரு களம் வேண்டுமே, இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள். சரி, வாழ்க்கை மாத்திரம் இருந்தால் போராதே, எனக்கு என்ன வேறு தேவை இருக்கின்றது? சரி, உடலாக எடுத்துக்கொள், சக்தியாக சக்தியை எடுத்துக்கொள். அதற்குள்ளே சக்தியை வைக்கின்றேன், பிறகு அதற்குள்ளே மனத்தை வைக்கின்றேன், அதற்குள்ளே அறிவை வைக்கின்றேன். இவை எல்லா சாதனங்களையும் கொண்டு எங்கே நீ என்னை வந்து அடைகிறாயா பார்ப்போம் அப்படின்று அவன் சவால் விடுகின்றான் இறைவன். அதை ஏற்றுக்கொள்கின்றது இங்கே மனித ஆன்மாக்கள். அதுதான் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் அவர் லைஃப். அதுதான் மிஸ்ட்ரிஸ் ப்ராசஸ் இஸ் தி யூனிவர்ஸ். இந்த 206வது வரியில் ஒரு கேள்வியை சொல்லி, அதாவது ஒரு புதிரை, ஒரு எனிக்மா, ஒரு விடுகதையை போட்டுவிட்டு பகவான் நடுவில் எல்லாவற்றையும் அதையெல்லாம் விவரித்து கொண்டு வந்து கடைசி வரியில் 2வது பகுதியின் முத்தாய்ப்பாக 238வது வரியில் முடித்து விடுகின்றார். இதுதான் நீ கேட்டாயே மனிதா, இதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து வா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி.